ஐந்தாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. 5 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 49 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. பீகார், மகாராஷ்டிரா, ஒடிஷா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஜார்க்கண்டில் உள்ள 47 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், இன்று இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கக்கூடிய நிலையில ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கின்றன? லாவண்யா, மிக முக்கியமான தேர்தலா, முக்கியமான ஒரு பேஸாக இந்த 5ஆம் கட்ட தேர்தலானது பார்க்கப்படுகிறது. இதில் ஏனென்றால் இதில் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், வெஸ்ட் பெங்கால், பீகார், ஒடிசா போன்ற மாநிலங்களில் இன்று இந்த 5ஆம் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 14 தொகுதிகளிலும், மகாராஷ்டிராவில் 13 தொகுதிகளிலும், மேற்கு வங்காளத்தில் 7 தொகுதிகளிலும், அதே போல பீகார் மற்றும் ஒடிசாவில் 5 தொகுதிகளிலும் இந்த 5ஆம் கட்ட தேர்தலானது இன்று நடைபெறுகிறது. அதே போல இந்த 5 மாநிலங்களுடன் சேர்த்து ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கிலும் இந்த 5ஆம் கட்ட தேர்தலானது இன்று நடைபெறும். மிக முக்கியமாக இந்த உத்தரப்பிரதேச தேர்தல் பார்க்கும்போது இதில் ராகுல் காந்தி மற்றும் பல முக்கிய வேட்பாளர்கள் இன்று இங்கு களம் காண உள்ளனர். அதே போல பியூஷ் கோயல் முதல் முறை மகாராஷ்டிராவிலிருந்து போட்டியிடுகிறார். அதே போல சிராக் பாஸ்வான், அதே போல சர்ச்சைக்குள்ளான பிரிஜ்பூஷன் அவரது மகன் கரண் பூஷன் இன்று போட்டியிடுகிறார். அதே போல ராஜீவ் பிரதாப் ரூடி பிஜேபியிலிருந்து, பீகாரிலிருந்து போட்டியிடுகிறார். மிக முக்கியமான வேட்பாளர்களும் இந்த 5ஆம் கட்ட தேர்தலில் இன்று களம் காண்கின்றனர். மிக முக்கியமாக ரேபரேலி மற்றும் அமேத்தி தான் பார்க்க வேண்டும். ரேபரேலியில் ராகுல் காந்தி களம் காண்கிறார். அதே போல அமேத்தியில் ஸ்மிருதி இரானி பாஜகவிலிருந்து களம் காண்கிறார். அதே போல ஜம்மு காஷ்மீரில் பாராமுல்லாவில் இன்று தேர்தல் நடைபெறுகிறது. ஏற்கனவே பல கட்டுப்பாடுகள் ஜம்மு காஷ்மீரில் இருக்கின்றன தேர்தல் தொடர்பாக. அந்த ஜம்மு காஷ்மீரிலும் தற்போது தேர்தலானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.